சுவிசேஷம், காஸ்பல், ஆங்கிலத்தில் காஸ்பல் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் என்கிற சொல் ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. எவாஞ்சலியன், அது கரெக்டாக எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல, எவாஞ்சலியனோ அதில் தான் எவாஞ்சலிஸ்ட் என்று இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு தான் அந்த சுவிசேஷம். அர்த்தம் என்னவென்று சொன்னால் நல்ல செய்தி அல்லது மகிழ்ச்சியான செய்தி என்பதாகும். சுவிசேஷம் என்கிற கிரேக்க வார்த்தை பழங்கால ஆங்கிலத்தில் எப்படி காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்லுவோம்ல, அதில் காட் ஸ்பெல் என்று காணப்பட்டது. அதாவது தேவன் சொன்னதான காரியங்கள், தேவனுடைய வாயிலிருந்து வந்ததான, ஆத்தர்ட் பை காட் ஸ்பெல் என்று சொல்லி காணப்பட்டது. அதுதான் வந்து பின்னாட்களில் நியூ இங்கிலீஷில், மாடர்ன் இங்கிலீஷில் காஸ்பல் என்று, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இப்போ காஸ்பல் அப்படி தான் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அது காட் ஸ்பெல் என்று காணப்பட்டது. சுவிசேஷம் என்கிறதான தமிழில் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, சுவிசேஷம் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க. அது தமிழ் வார்த்தையே கிடையாது. சமஸ்கிருதத்தினுடைய 2 சு மற்றும் விசேஷம் என்கிறதான சொற்களுடைய கலவையாகும். நிறைய தமிழில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்ப்பீங்கள. சுகமாக இருக்கீங்களா அப்படி கூட கேட்போம்ல. சுகமாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? சுகமா அப்படின்னா நலமாய் இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். சுபீட்சம், சுமூகம், நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு. சுமித்திரைன்னு கூட வேதத்தில் காணப்படும். அர்த்தம் என்ன? சுமித்திரையான கல் அப்படின்னா நிறை கல் என்று சொல்லி அர்த்தம். பெர்ஃபெக்டான அப்படின்னு சொல்ல, அளவு என்று அர்த்தம். அப்போ சுவிசேஷம் என்று சொன்னால் நல்ல விசேஷம், நற்செய்தி என்று சொல்லி அர்த்தம். நம்ம தமிழில் நிறையா வந்து சமஸ்கிருத வார்த்தைகளை உள்வாங்கி இருக்கிறது. அப்போ வேதத்தில், தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் சுவிசேஷம் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ சுவிசேஷம் அப்படின்னு சொன்னால் சரியான செய்தியை அறிவித்தல், பிரஸ்தாபப்படுத்தல் அல்லது பிரகடனம் செய்தல் என்றுதான் அதனுடைய மீனிங். சுவிசேஷம் என்பது போதித்தல் அல்ல, அறிவித்தல் ஆகும். இந்த வித்தியாசம் முதலாக புரிந்து கொள்ளுங்க. சபையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? செய்தியை நம்ம போதிப்போம், உபதேசிப்போம், கற்றுக் கொடுப்போம். ஆனால் சுவிசேஷம் என்பது அறிவித்தல், பிரகடனப்படுத்துதல் என்கிற அர்த்தத்தில் தான் அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரீச் த காஸ்பல், நாட் டீச்சிங் த காஸ்பல்.